கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், பைக் வாங்கினோம். சரி பைக் ஓட்டினா கால் வலிக்காதான்னு பார்த்தா கை வலிக்குது. அது ஏன் நம்ம வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெண்டுங்களாம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணால் தான் நான் போகிற புது புது வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, அவங்க பார்க்கலாம். பைக் பார்த்தீங்கன்னா பிளாட்டினா 110 புது வண்டி மாதிரி இருக்கா, ஆனால் இதில் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 4க்கு ரெடி பண்ணி ஒரு 6 மாதம் ஆச்சான். வண்டியை வந்து 4க்கு ரெடி பண்ணி 6 மாதம் கழித்து கஸ்டமர் வந்து இப்போ தாங்க சர்வீஸ் பண்ணது. ஒரு 6 மாதம் முன்னாடி தான் வந்து 4க்கு பிரிச்சு வேலை பார்த்தது. ஆனால் மறுபடியும் கையெல்லாம் வலிக்குது, என்னன்னு பாருங்கள் ப்ரோன்னு சொன்னார். ரேபிடோ ஓட்டுறேன், எனக்கு செட் ஆகலை, தொடர்ந்து வண்டியே ஓட்டுறதுனால எனக்கு கை வலிக்குது, என்ன எதுன்னு பாருங்கள். இப்போ தான் நான் சொன்னேன் சரி 4க்கு பெட்டாக இருக்கும், இல்லை இப்போ எல்லாத்தையும் பண்ணி ஒரு 6 மந்த் தான் இருக்கும் அப்படின்னாரு. சரி பண்ணலான்னு சொல்லி கழட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, இது ஃபுல்லாக க்ரீஸ் பேக் பண்ணியிருக்காங்களா. நம்ம இங்கே க்ரீஸ் போட்டால் இங்கேருந்து இறங்கி இங்கே வந்து பேலன்ஸ் ஆகிற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அப்படிலாம் ஆகாது, இது ஒரு இமேஜினேஷன், நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா போடுறது. இதில் பாருங்கள், 4க்கு பிரிக்கிறோன்னா 4 கோன் செட்டு போயிடுச்சு, 4க்கு பால்ஸ் போயிடுச்சுன்னா கையோடு மாற்றிடணும். ஏதோ 4க்கு பண்டு விட்டாங்களா, 4க்கு பண்டு மட்டும்தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அது மட்டும் பண்ணிவிட்டு பழைய பால்ஸ் போடுறது அப்படிலாம் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வலை டைப்பில் வர்றதுனால இதை அப்படியே போட்டாங்க. இது வந்து நார்மலாக நம்ம வந்து பால்ஸ் அடுக்கி போகிற டைப்பாக இருந்ததுன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் பால்ஸ் ஆச்சும் மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வலை டைப்பில் இருக்கிற பால்ஸை வந்து யூஸ் பண்ணாதீங்க. இது ஃபுல்லாக தேய ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கப்புறமா இந்த கப்பு இருக்கு இல்லையா, இந்த பிளாஸ்டிக் போயிட்டு உரைய ஆரம்பிக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பால்ஸ் டைப் போட்டால் வச்சு அது ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை அப்படியே வச்சு ஓட்டுறதுனால பழசே போடுறதுனால இங்கே ஸ்டெப்லாம் விழுந்துருக்கு. 6 மாதத்துக்குள்ளே ஃபோன் செட்டே போயிருக்கு. நீங்கள் இது கரெக்டாக வந்து பேக் பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் வரது வாய்ப்பே இல்லை. ஒன்ஸ் நம்ம 4க்கு பிரிக்கும் போது 4 கோன் செட் எப்படி இருக்குது, பால்ஸ் எப்படி இருக்குது, இந்த பால்ஸ் இப்படியே போடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணி கொடுங்க கஸ்டமருக்கு. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து 4 கோன் செட் மாற்றினா கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆகிடும். ஆனால் இது அப்புறம் ப்ராப்ளம் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும். ஏன் வரும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 2 சர்வீஸு அப்படி இல்லைனா ஒரு 3 சர்வீஸு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 சர்வீஸ் கழிச்சு நம்ம பார்த்தீங்கன்னா 4க்கு கழட்டி இந்த 4க்கில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் மாதிரியே பார்த்தீங்கன்னா 4க்கு ஆயில் வரும். 4க்கு ஆயில் ஸ்ப்ரிங்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் சீல் ஒன்று வரும். சரிங்களா, இங்கேருந்து ஆயில் வெளியே வருது நீங்கள் பார்த்துருப்பீங்க. எதனால் இப்படி வருது அப்படின்னா நம்ம வந்து வண்டி பார்த்தா வாட்டர் வாஷ் பண்ணும்போது இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே லைட்டாக வந்து ஓப்பன் இருந்தாலோ அதாவது லைட்டாக லூஸ் இருந்தாலோ இந்த கட்டாயம் இந்த 4 தண்ணி படம் ஆக்ஷன் ஆகும்போது ஏதோ ஒரு ட்ராப் 2 தண்ணி உள்ளே போகும். அப்படி போகும்போது என்ன ஆகும்னா 4க்கு ஆயில் வந்து மிக்ஸ் ஆகி உள்ளே இருக்கிற அந்த ஸ்ப்ரிங்கு துரும்பிடிச்சி கட்டாகிறது வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தண்ணி இறக்கி ஓவர்லாக் ஆகிடுச்சு உள்ள இந்த மாதிரி இந்த ரஃப்னஸ் ஆகிடுச்சுன்னா உள்ளகிற ஆயில் செல் பிடிக்கும். அப்படி பிடிங்கிச்சுன்னா உள்ளகிற ஆயிலெலாம் வெளியே வந்துடும். சரிங்களா, அந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்பரான உங்களுக்கு ஸ்மூத்னஸ் கிடைக்காது. வண்டி வந்து ஓட்டும் போது அந்த எப்படி சொல்லுங்கள் ஸ்மூத்தாக வண்டி பார்த்தீங்கன்னா இந்த கட்டை அந்த வண்டி பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி போகாது. இந்த மாதிரி பொத்துன்னு விழும். அப்படி இல்லைன்னா ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா கல் மாதிரி ஆகிடும். ஒரு வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த டியூப் வந்து கீழே ஆக்ஷன் ஆகாமல் உள்ளே கீழே போய் ஜாம் ஆகி நின்றுடும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக 3 சர்வீஸ் 4 சர்வீஸ் வந்துச்சு. இதை கனெக்டி 4க்கு ஆயில் மாற்றணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 4 கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பால்ஸ்லாம் க்ரீஸ் பேக் பண்ணணும். ஒரு வாட்டி இன்ஜின் ஆயில் மாற்றும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இன்ஜின் ஆயில் மாற்றுறோமோ அதே மாதிரி 3 சர்வீஸுக்கு ஒரு வாட்டி 4க்கு ஆயில் 4க்கு அந்த கான்செப்டில் இருக்கிற க்ரீஸ் பேக் பண்ணுறது, வீல் ஸ்டேல இருக்கிற ராடை கைட்டிட்டு அதில் வந்து க்ரீஸ் பேக் பண்ணி போடுறது, அந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணி கொடுத்தீங்கன்னா வண்டி அவ்வளோ சீக்கிரம் பொருளும் போகாது, வண்டி கொஞ்சம் லைஃப் வரும், கஸ்டமருக்கு ஓட்டும் போது சாட்டிஸ்ஃபைட் இருக்கும்.